தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் செவிலியர் பயிற்சி கல்லூரியில் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட 2ஆம் ஆண்டு செவிலியர் பயிற்சி மாணவர்கள் ஒளிவிளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலியர் கல்லூரியில் புதிதாக சேர்க்கப்பட்ட 2 ஆண்டு செவிலிய மாணவர்களுக்கான ஒளிவிளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா இன்று கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதியதாக பயிற்சியை தொடங்க இருக்கும் செவிலிய மாணவர்களுக்கு ஒளிவிளக்கேற்றி தலைமை உரையாற்றினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், கல்லூரி தலைவர் டாக்டர் ராமச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக இவ்விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்றார். முனைவர் டாக்டர் கணேஷ் ஆண்டறிக்கையை வாசித்தார். செவிலிய அதிகாரிகளின் பொறுப்பு அதிகாரி சுமதி புளோரன்ஸ் நைட்டிங்கல் உரையை வாசிக்க செவிலிய மாணவ மாணவியர்கள் அதனை வழிமொழிந்தனர். இந்த சேவை மனோடு இது ஒரு நல்ல கல்லூரி, நல்ல வேலை, நல்ல கிடைச்சிருக்காங்க. அரசாங்கம் கல்லூரி தேவையான அத்தனை வசதியை செய்து கொடுக்க. காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மற்றும் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. காமராஜர் ஓவிய கலைக்கூட நிறுவனத்தில் திலக் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் காளியபெருமாள், புதுவை முத்தமிழ் சங்கத்தின் தலைவரும் மூத்த பத்திரிகையாளருமான ராஜகோபால் பழனிசுவாமி, கலைமாமணி ஆர் செல்வன், கலைமாமணி சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். மேலும் மாணவ மாணவிகளின் ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தின் நிர்வாகிகள், பெற்றோர்கள், புதுச்சேரி மாவட்டத்தை சேர்ந்த கலைஞர்கள், ஓவியர்கள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புசி வீதி வாய்க்கால் தூர்வாரும் பணி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கரடி அவர்கள் தொடர்ந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட புசி வீதியில் மழை நாட்களில் பெரும் அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கும். பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் மழை நீர் தேங்கி இருப்பது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் குறிப்பாக அருணா லேப் ஆய்வகம் பகுதியில் இருந்து பெரிய வாய்க்கால் வரை மக்கள் நகரக்கூட முடியாத நிலையில் தண்ணீர் நிற்கும். அதற்கு நிரந்தர தீர்வு காண பாதாள யூ வடிவ வாய்க்கால் தூர்வார வேண்டும் என்று பொதுப்பணித்துறையிடம் கோரிக்கை வைத்து வந்தார் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கரடி அவர்கள். கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு மேலாக வாய்க்கால் தூர்வாரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கரடி அவர்கள் அவர் வெற்றி பெற்று வந்த பிறகு 3 வருடங்களாக தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டே வந்தார்.
தற்போதைய பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து மழை காலங்களில் மக்களின் இன்னல்களை போக்க தூர்வாரும்படி கேட்டுக்கொண்டார். இதற்கு முன்பும் செயற்பொறியாளர்கள் ஏழுமலை, வல்லவன், உமாபதி, உதவி பொறியாளர் பன்னீர் அவர்களிடமும் பலமுறை கோரிக்கை வைத்தார். பல முயற்சிகளுக்கு பின் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று பெரிய வாய்க்கால் வரை பூசி வீதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணி ரூபாய் 2.25 கோடியில் நடைபெற்று வருகிறது. அதனை பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி அவர்களுடன் நேரில் சென்று பார்வையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்டி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். உடன் திமுக கிளை செயலாளர்கள் சந்துரு, காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் சகாயம், மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். திருவாண்டார்கோவில் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாண்டார்கோவில் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சிவன் கோவில் தெருவில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 15,52,000 திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தினதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்திட்டத்தின் மூலம் திருவாண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள சுமார் 6,500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிருக்கு நிழற்குடையும் மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் இயந்திரங்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி முழுவதும் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 32 மகளிருக்கு நிழற்குடையும் மீன் எடை போடும் எலக்ட்ரானிக் இயந்திரங்களையும் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் தங்கராசு, பூபதி, பிரகாஷ், அல்போன்ஸ், சந்துரு, உதயகுமார், தேசப்பன், மணிபாரதி, ஆரோக்கியராஜ், முருகன் மற்றும் தொகுதி திமுகவினர் உடனிருந்தனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை டிஐஜி சத்யசுந்தரம் ஆய்வு செய்தார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் மூலமாக சாலை விதிகளை பொதுமக்கள் கடைபிடிப்பதற்கும் ஹெல்மெட் அணிவதற்கும் சாலை விபத்துகளை தடுப்பதற்கும் புதுச்சேரி அரசு போக்குவரத்து காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு உட்பட்ட முக்கிய சந்திப்புகளில் புதிய சிக்னல்கள் பொருத்தும் பணியானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு முடிவடைந்தது. இந்த புதிய சிக்னல்களை மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வருவதற்கான போக்குவரத்து போலீசார் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பணியை ஆய்வு செய்வதற்கு புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு டிஐஜி சத்யசுந்தரம் வில்லியனூர் கண்ணகி ஹைமாஸ் எம்ஜிஆர் சதுக்கம் 10 கண்ணு சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை பார்வையிட்டார். இந்த பணியை ஆய்வு செய்வதற்காக புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு டிஐஜி சத்யசுந்தரம் அவர்கள் வில்லியனூர் கண்ணகி ஹைமாஸ் எம்ஜிஆர் சதுக்கம் 10 கண்ணு சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை பார்வையிட்டார். மேலும் ஆய்வின் போது போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி, காவல் கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார், செல்வம், வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில் கணேஷ், உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் உடனிருந்தனர். மாநில அந்தஸ்து வலியுறுத்தி துணியில் இயற்கையான முறையில் வர்ணம் பூசி ஆற்றின் நடுவே தேசிய கொடி ஏற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வீராம்பட்டினத்தை சேர்ந்தவர் பிரவீனா.
குடியரசு தின விழாவையொட்டி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வலியுறுத்தி தேசிய கொடியை துணியில் தயாரித்து ஆரஞ்சு நிறத்திற்கு கேரட் ஜூஸ், அதனுடன் கேசரி பவுடர், பச்சை நிறத்திற்கு முருங்கைக்கீரை ஜூஸ் பயன்படுத்தி தனது கை ரேகையால் 108 தடவை அச்சிட்டு பழசாறு மூலம் அசோக சக்கரம் வரைந்து கொடியை உருவாக்கினார். புதுச்சேரி புகழை பற்றி 20 பாடல் வரிகளை கொடி கம்பத்தில் எழுதினார். நேற்று வீராம்பட்டினம் ஆற்றின் நடுவே கொடி கம்பத்தை நட்டு தேசிய கொடியை ஏற்றி கொண்டாடினார். மேலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை தனது விழிப்புணர்வு பணி தொடரும் என பிரவீனா தெரிவித்தார். புதுச்சேரியில் தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த வாலிபர் நூதன முறையில் LED டிவியை திருடி செல்லும் CCTV காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை செங்குந்தர் வீதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் நேற்று காரைக்காலை சேர்ந்த தினேஷ் என்பவர் தங்கியுள்ளார். இந்நிலையில் அவர் நேற்று இரவு அறையை காலி செய்துவிட்டு சென்றபோது அறையை சோதனை செய்த ஊழியர்கள் அங்கிருந்த LED டிவி காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து ஹோட்டல் ஊழியர்கள் விடுதியில் பொருத்தப்பட்டு இருந்த CCTV கேமராக்களை சோதனை செய்தபோது வாலிபர் ஒருவர் டிவியை போர்வைக்குள் வைத்து திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்தான CCTV காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. போர்வைக்குள் LED டிவியை வைத்து திருடி சென்ற நபர் கொடுத்த முகவரியை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்காலில் இருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் தமிழக மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே ஊரை சேர்ந்த 13 பேர் கடந்த 26ஆம் தேதி காலை 10 மணியளவில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். நேற்று இரவு 9:30 மணியளவில் கோடியக்கரைக்கு அருகே இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் 13 மீனவர்களும் விசைப்படகுடன் கைது செய்யப்பட்டனர். மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டபோது படகில் இருந்து தவறி கடலில் விழுந்த 2 மீனவர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அண்மை காலமாக தொடர்ச்சியாக காரைக்கால் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது மீனவர்களிடையே அச்சத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் இதுவரை இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் 76வது குடியரசு தினம் காரைக்காலில் பாஜக OBC அணி சார்பில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. நாட்டின் 76வது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட பாஜக OBC அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அன்பு நகரில் பாஜக பிரமுகர் சுரேஷ் கண்ணா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பின்னர் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள் 300 பேருக்கு நோட்டு பேனா வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் துறை சேனாதிபதி சசி, ஞானம், கஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வாதனூர் பழங்குடி மக்கள் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் நடந்த கூட்டத்தில் செயலாளர் புருஷோத்தமன், வாதனூர் பழங்குடி மக்கள் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தொடர்ச்சியாக பழங்குடி மக்களுக்கு பல வகையில் தொல்லை கொடுத்து வரும் நபர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் பல பகுதிகளில் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு இல்லாத ஒரு சில பழங்குடியின மக்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வழங்க சிறப்பு திட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அம்ருத் திட்டத்தில் புதுவை சிறப்பாக செயல்பட்டதற்காக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அறிவித்த ஊக்கத்தொகையில் ரூபாய் 5.5 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுவை உள்ளாட்சித்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தேசிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் நகர்ப்புறங்களை பூர்ணமைத்து மேம்படுத்துவதற்கான அடல் மிஷன் 2.0 திட்டத்தை உள்ளாட்சித்துறைகள் மூலம் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது. அதன்படி நீர்வள மேலாண்மை, கழிவுநீர்
கழிவுநீர் மேலாண்மை உள்ளிட்ட திட்டங்கள் 500 அம்ருத் நகரங்களில் செயல்படுத்தப்பட்டன. புதுவையில் கடந்த 2022-23, 2023-24 ஆகிய ஆண்டுகளில் அம்ருத் திட்டத்தில் வெற்றிகரமாக நகர்ப்புற சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டன. இதற்காக புதுச்சேரி உள்ளாட்சித்துறைக்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் ஊக்கத்தொகையாக ரூபாய் 8.4 கோடி நிதியை அறிவித்தது. அதில் தற்போது ஊக்கத்தொகையில் ரூபாய் 5.5 கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. புதுச்சேரி பிராந்தியத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 294.3 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி பிராந்தியத்தில் பொதுப்பணித்துறையானது 456.86 கிலோமீட்டர் நீள தார் சாலைகளை பராமரித்து வருகிறது. இதில் 294.3 கிலோமீட்டர் சாலைகள் கடந்த 3 ஆண்டுகளில் சீரமைக்கப்பட்டுள்ளன. பிரதம மந்திரி கிராம சாலை அபிவிருத்தி திட்டம், வங்கிகள் நிதியுதவி மூலம் சாலைகள் சீரமைக்கப்பட்டன. பணிகளை மேற்கொண்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஓராண்டு முதல் 5 ஆண்டுகள் வரை அவற்றை சீரமைக்கவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 257.76 கோடியில் 71 புதிய தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் சேதமடைந்த 20 பணிகளில் ஓராண்டுக்கான பராமரிப்பையும், 30 பணிகளில் 3 ஆண்டு கால பராமரிப்பையும், 21 பணிகளில் 5 ஆண்டிற்கான பராமரிப்பையும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மேற்கொள்ள நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளன. அதன்படி மறைமலை அடிகள், கடலூர், புவன்கரை வீதி, வழுதாவூர், மதகடிப்பட்டு, பண்டசோழ நல்லூர் ஆகிய சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 6 சாலைகள் நிறுவனங்களால் சீரமைக்கப்பட உள்ளன. சீரமைப்பை நிறுவனங்கள் சொந்த செலவில் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி செயல்படாத நிறுவனங்களின் வைப்பு தொகையிலிருந்து நிதி பிடித்தம் செய்யப்படும். பொதுப்பணித்துறை மூலம் சம்பந்தப்பட்ட சாலை சீரமைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி துறைமுகத்திற்கு பழுது பார்க்கும் பணிக்காக முதல் முறையாக பயணிகள் கப்பல் வந்துள்ளது. புதுச்சேரி உப்பளம் புது துறைமுக வளாகத்தில் கப்பல் மற்றும் படகுகள் பழுது பார்க்கும் டைனமிக் இன்ஜினியரிங் கம்பெனி செயல்பட்டு வருகிறது. இங்கு பல்வேறு விதமான கப்பல்கள் மற்றும் மீன்பிடி விசைப்படகுகள் கடலில் இருந்து ஏற்றி இறக்கும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் நாகப்பட்டினம், இலங்கை இடையே இயங்கி வந்த பயணிகள் சுகம் சிவகங்கை என்ற பெயர் கொண்ட பயணிகள் கப்பல் ஒன்று பழுது பார்க்கும் பணிக்காக கடந்த 24ஆம் தேதி புதுச்சேரி டைனமிக் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு வந்துள்ளது. பயணிகள் கப்பல் ஒன்று பழுது பார்க்கும் பணிக்காக புதுச்சேரிக்கு வருவது இதுவே முதல் முறையாகும். அந்த கப்பலின் கீழ்த்தளத்தில் ஏற்பட்ட உடைப்பு மற்றும் பராமரிப்பு பணிக்காக புதுச்சேரிக்கு வந்துள்ளது. இந்த கப்பலில் ஏற்பட்டுள்ள பழுதுகள் 1 வாரத்தில் சரி செய்யப்பட்டு மீண்டும் கடலுக்குள் இறக்கப்படும் என டைனமிக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.